பிஜேபிக்காரனே அப்படி பேச மாட்டேங்கிறான். ஆனால் அவர் பிஜேபிக்காரங்களோட அடுத்த லெவலுக்கு போயிட்டாரு. வடிவேல் காமெடி எடுத்து சொல்லணும் அப்படின்னா கொடுத்த காசுக்கு மேலே கூவுறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பலையை ஏற்படுத்தும் விதமாக அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நக்கல் வச்சிருக்காரு. என்ன சிரிப்பலையை ஏற்படுத்திட்டாராம்? வாங்கிட்ட வந்து அவர் கருத்தியல் ரீதியாக கேள்வி கேட்குறாரு. நான் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தேன், நீ ஒரு கல்லூரியாக கொண்டு வந்தியான்னு கேட்குறாரு. பதில் சொல்ல முடியுது அவங்களால. கபாலீஸ்வரர் கோவிலுடைய நிதியை எடுத்து நாங்கள் வந்து திருமண மண்டபம் கட்டுகிறோம். ஒரு நாளைக்கு 5 லட்சம் ரூபாய் வாடகை. யாருக்கு போகும் இந்த காசு? சேகர்பாபுக்கு போகுது. இந்த திருமண மண்டபங்கள்லேருந்து இவர்கள் இந்த காசு வாங்குறாங்க இல்லையா, இது என்ன கணக்கில் காட்டுறாங்க, எவ்வளோ இவங்க எடுத்துக்கிறாங்க யாருக்கு தெரியும்? இப்படி திருடுற, வெக்கம் இல்லாமல் திருடுற, அங்கே போய் நிற்கிற கோவிலில் அவனுக்கெல்லாம் மனசாட்சியே இருக்காங்க, உறுத்தாங்க. திமுக காரன் முன்னாடி ஒரு பெண் வந்தால் இடுப்பில் கை வைப்பான், ஒரு ஆண் வந்தால் பாக்கெட்டில் கை வைப்பான். இது திமுக காரனுக்கே இருக்கக்கூடிய பழக்கம். அந்த பொலிட்டிக்கல் ஸ்டூடெண்ட், ஓகே, அப்படி பாலிடிக்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு உங்ககிட்ட இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறோம். கால் பண்ணுறாங்க, நீங்கள் 2021 யாருக்கு ஓட்டு போட்டீங்க? திமுகவுக்கு ஓட்டு போட்டீர்கள் என்றால் எண் 1 இருக்கிற வேலையில் நம்ம இதெல்லாம் பண்ணுமா? வேறு கட்சிக்கு ஓட்டு போட்டீர்கள் என்றால் எண் 2 அமுத்தவும். நீங்கள் வீட்டிலேயே இல்லை என்றால் எண் 3 அமுத்தவும். வீட்டில் இல்லைன்னு நீங்கள் 3 அமுத்திட்டீங்கன்னா அடுத்த 3வது நிமிஷம் உங்கள் வீட்டில் அவன் இருப்பான், எது கிடைக்கும் சுட்டின்னு போகலான்னு. வணக்கம் இடமலம் நேயர்களே. தொடர்ந்து பிரச்சாரம் ஆரம்பிச்சது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப கடுமையாக வந்து திமுகவை சாடுறாரு. அதற்கு அவர் பயன்படுத்தக்கூடிய சொல் அன்றைக்கி வந்து எப்படி சிம்பிளி வேஸ்ட் அப்படின்னு சொன்னாரோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திரைப்படத்தில் இருந்து வர ரெஃபரன்ஸ்லாம் வச்சு பேசிகிட்டு இருக்காரு. அது எங்கே போனாலும் வந்து அதிமுக தொண்டர்களை புத்துணர்வு ஊட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் திமுகவினரிடையே வந்து ஒரு பதில் எதிர்பார்க்குறாங்க ஸ்டாலின் கிட்ட. அந்த ஒரு பதில் தான் இன்றைக்கி வந்து ஸ்டாலின் கொடுத்துருக்காரு. அதை குறித்து தான் வந்து கிஷோர் கே சாமியோட கேட்க போகிறோம். வணக்கம். அதாவது என்ன சொல்கிறாரு ஸ்டாலின்? இபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபிக்காரனே அப்படி பேச மாட்டேங்கிறான், ஆனால் அவர் பிஜேபிக்காரங்களோட அடுத்த லெவலுக்கு போயிட்டாரு. வடிவேல் காமெடி எடுத்து சொல்லணும் அப்படின்னா கொடுத்த காசுக்கு மேலே கூவுறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பலையை ஏற்படுத்தும் விதமாக அது எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து நக்கல் அடிச்சிருக்காரு. என்ன சிரிப்பலையை ஏற்படுத்திட்டாராம்? உன் கதையை பேசுகிறாரு, சிரிப்பலை வருது. உன் ஆட்சியை பற்றி பேசுகிறாரு, சிரிப்பலை வருது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் உன் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் வேற பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாடு என்று சொல்லாமல் தமிழகம் என்று சொல்லிவிட்டார். சங்கியா மாறிட்டார் எடப்பாடி. தமிழ்நாடு என்று சொல்லாமல் தமிழகம் என்று சொல்லி ஒன்னா கூட தான் ஸ்டாலின்னு சொல்கிறாரு. நானும் அர்த்தம் தத்தி சுடலை, தத்தி சுடலை என்று நான் சொல்லியிருப்பேன். உன்னை ஸ்டாலின்னு சொல்கிறாரு. இப்போ அதுக்கு என்ன? இதெல்லாம் ஒரு விஷயம்னு கொண்டு வந்து பேசினா என்னென்னு எடுத்துக்கிறது? வாங்கிட்ட வந்து அவர் கருத்தியல் ரீதியாக கேள்வி கேட்குறாரு. நான் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தேன், நீ ஒரு கல்லூரியாக கொண்டு வந்தியான்னு கேட்குறாரு. பதில் சொல்ல முடியுதா உங்களால்? இல்லை, நான் இத்தனை கொண்டு வந்திருக்கிறேன், எங்களுடைய ஆட்சியில் இதையெல்லாம் செய்திருக்கிறோம். சொல்ல முடியுதா உங்களால்? ஏன் பண்ண முடியல? ஏன் பேச முடியல? இல்லை, இவரே முதல்வரே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலகட்டத்தில் கொண்டு வந்த கல்லூரிகள் HRSC மூலியமாக கொண்டு வந்தது. இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியவே இல்லை. முக்கியமாக பழனிசாமிக்கு வந்து எப்படி தான் முதல்வராக இருந்தார் இவ்வளோ நாள்னே தெரியல. நான் சொல்கிறேன், HRSC வழியாக கொண்டு வந்தார் என்றால் HRSC உடைய டிபார்ட்மெண்ட்லேருந்து பணம் எடுத்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்றதை யோசிக்கணும் நீங்கள். அவங்க எப்படி கொண்டு வந்திருக்காங்க? சட்டத்தின் வழிமுறைப்படி கொண்டு வந்திருக்காங்க. பழனி தண்டாயுதபாணி கோவிலுடைய நிதியை எடுத்து அவங்க வந்து ஒரு மண்டபத்தை கட்டியிருக்கிறார்கள் என்றால் அந்த மண்டபம் பழனி தண்டாயுதபாணி கோவிலுடைய மண்டபம் என்று தான் அழைக்கப்படும், அல்லது கோவில் அதனுடைய பள்ளிக்கூடம் என்று அழைக்கப்படும். அதற்கு அரசு கல்லூரிகளுக்கான நிதியை கொடுக்க முடியாது. புரியுதா? அதற்கான சலுகைகளையும் கொடுக்க முடியாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? குளத்தூரில் கொண்டு வந்து நான் 6 கல்லூரியை கொண்டு வரேன், 4 கல்லூரியை கொண்டு வரேன், நீங்கள் கொண்டு வரீங்க. அதை 6இல் 4 உயர்நீதிமன்றம் தடை செய்திருக்கிறது. சட்டப்படி நீங்கள் செய்யலைன்ட்டு. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு நீ வந்து குறை சொல்கிறீங்க, ஒன்றை தானே நீ குறை சொல்லிக்கணும். ஏன் நீ சட்டப்படி கொண்டு வரல? புரட்சித் தலைவர் கொண்டு வந்தாருன்னா சட்டப்படி கொண்டு வந்தார், நீ சட்டப்படி கொண்டு வர வேண்டியதானே? சட்டத்திற்கு புறம்பாக கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா நீ திருட்டு பய, உங்களிடம் நம்பி கொடுத்தால் நீங்கள் திருடுவீர்கள். திமுககாரனை நம்பி எவனாவது உண்டியலை கொடுத்துட்டு போவானா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். சரி, அடுத்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவருடைய பயணத்தில் வந்து இன்றைக்கி திமுக குறித்து அவர் வச்ச குற்றச்சாட்டிலே ரொம்ப முக்கியமானதுன்னா எதுன்னு சொல்லுவீங்க? நம்ம கோவில் ஆரம்பித்து இன்றைக்கி அவரோட பயணத்தில் வந்து இல்லை, நீங்கள் அறநிலையத்துறையை பற்றி பேசுவதனால நான் சொல்கிறேன். அறநிலையத்துறையிலிருந்து இந்த மாதிரி வந்து கட்டக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னார்னா அவர் அப்படி சொல்லலையே. அவர் சொன்னது என்ன? நீ கட்டுப்பா, ஆனால் அரசு கல்லூரிகளாக நீ ஏன் கட்டலை? அரசு கல்லூரிகளாக கட்டினா அது கூடுதல் சலுகை வரும்ல, அதை ஏன் நீ செய்யலைன்னு கேட்குறாரு. அதுக்கு ஏன் உன்னால் பதில் சொல்ல முடியல? அதை விட்டு இல்லாததெல்லாம் சுற்றி பேசிக்கிட்டு இருக்க. அவர் படிக்கவே வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்.
7% உள்ளொதுக்கீடுன்னு கொடுத்து அதாவது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அரசு மாணவர்களுக்கு ஒதுக்கீடு என்று கொடுத்து அதனால் இன்றைக்கும் அவர்கள் வந்து பயனாளிகளாக இருக்கிறார்கள். அப்படின்னும் பொழுது எப்படி நீங்கள் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்க? 63 கல்லூரிகள் வந்திருக்குங்க. அதிமுகவுடைய 10 ஆண்டு காலத்தில் கலை கல்லூரிகள்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 63 கல்லூரிகளை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். நீ எத்தனை ஏற்படுத்தி இருக்கிறாய்? அதை பேசு. ஏன் அறநிலையத்துறையை மட்டுமே பிடிச்சி தொங்குற? இல்ல குறிப்பா பாஜக கூட கூட்டணி இருக்கிறப்போ வந்து இந்த விஷயத்தை திருப்பி ஹைலைட் பண்ணிட்டே இருந்தா அதான் சொல்றேன். மக்கள் யாரும் இதை ஏற்க போவதில்லை. சரியா? இந்த வாதத்தையே ஏற்க மாட்டாங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய அடிப்படை பிரச்சனைகள், ஏன் கரண்ட் பில் அதிகமாக இருக்கியா, ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதிகமாக இருக்கு, ஏன் அதிகமாக இருக்கு, இதான் அவங்களுடைய பேச்சு. அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்களை பற்றி தான் அவர்கள் யோசிப்பார்களே தவிர்த்து நீ கொண்டு வர இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு ஒரு 4 முதலமைச்சரை கூட்டு வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு ஒரு பாவலாக காமிக்கிறது, இல்லை ஹிந்தியை வந்து திணிக்கிறார்கள் அப்படின்னு வந்து தேவையில்லாத ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் கிடையாது. இதை பற்றி அவர்கள் கவலைப்பட போவதில்லை. அவர்களை பொறுத்திருக்கும் என்னுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கா, இந்த திமுக ஆட்சியில் பாதிக்கப்பட்டிருக்கு, நீ கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினியா, நிறைவேற்றலை, அதை பற்றி பேசு. அதையும் பேச மாட்டேங்கிற. அவர் திருப்பி அவரை வந்து நீ வந்துட்டு அவர் இப்படி பேசிவிட்டார் பாருங்கள், அவர் அந்த சட்டையில் பார்த்தீர்கள் என்றால் அந்த ஒரு ஓரத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு கரை இருக்கிறது, அது வந்து காவி கரையாக இருக்கிறது. நீங்கள் கூட எதுவும் உண்மையாக அதை சொல்ல வரீங்க இல்லைங்க. இப்படி தான் இவன் நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. டெய்லி காலையில் இப்படி ஒரு நரேட்டிவ். இதெல்லாம் வந்து மக்கள் மேலே எழுபடுமானா எடுபடாது. ஒரு 5 ஏஜென்சியை திமுக எடுத்து வச்சுருக்கீங்க. அதே காசுக்காக மாரடிக்கணும்னு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. நாங்கள் பாருங்கள், நாங்கள் இதை பண்ணிட்டோம், நாங்கள் ஐடியாவாக தராங்கன்றீங்க, பாருங்கள் நாங்கள் இதை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு காமிக்கணுன்றதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எடுபடாது. மக்களுடைய அடிப்படை கேள்வி என்ன தெரியுமா? நீ கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? இவ்வளோதான். இதுக்கு பதில் இருக்கா? சரி, நீ ஆரம்பித்த கல்லூரியை ஏன் தடை செய்தது உயர்நீதிமன்றம்? 81ல் அவர் பண்ணார், யார், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் பண்ணார், தடை செய்யலை. 2017ல் இவர் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தார், தடை செய்யலை. நீ பண்ணது ஏன் தடை செய்கிறாங்க? ஏன்னா நீ கல்லூரிகள்ன்ற பேரில் மோசடி பண்ணிக்கிட்டு இருக்க, திருட்டு பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னொரு திருட்டு வேலையை சொல்கிறேன். நீ என்ன பண்ணுறாங்க? கபாலீஸ்வரர் கோவில், சரி, மயிலாப்பூர் கபாலீஸ்வரர், அந்த அறநிலையத்துறை அந்த பணம் இருக்கு இல்லையா? ஏன்னா அந்த மாதிரியான முக்கியமான கோவில்களில் நிறைய பணம் சேரும். சரி, ஐடியா என்னென்னா, அறநிலையத்துறைன்றது உருவாக்கப்பட்டதோட ஐடியா என்னென்னா, இப்படி நிறைய சேரக்கூடிய கோவில்கள் இருக்கு இல்லையா, இங்கிருந்து ஒரு கால பூஜை கூட வழி இல்லாத கோவில்கள் இருக்கு இல்லையா, இதுக்கு நலத்திட்டங்கள் கொடுக்கறது தான் ஐடியா. இவங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க? கபாலீஸ்வரர் கோவிலுடைய நிதியை எடுத்து நாங்கள் வந்து திருமண மண்டபம் கட்டுகிறோம். ஓகே, எங்கள் சென்னையிலே கிரீன்வேஸ் ரோடில் ஒன்று கட்டியிருக்காங்க. சரியா? இந்த கிரீன்வேஸ் ரோடில் கட்டியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி புக்டு. ஒரு நாளைக்கு 5 லட்ச ரூபாய் வாடகை. யாருக்கு போகும் இந்த காசு? சேகர் பாபுக்கு போகுது. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாங்க, ஃபுல்லி புக்டு. அரசாங்கத்துக்கு தானே. எப்படி போகுது? எங்கே போகுது? காமிங்க. இல்லை, சிஸ்டம் இப்படி தானங்க இருக்கணும். இல்லையே, இதை மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை மண்டபங்கள் கட்டப்பட்டிருக்கு இந்த 5 ஆண்டுகள்? இந்த திருமண மண்டபங்கள்லேருந்து இவர்கள் இந்த காசு வாங்குறாங்க இல்லையா, இது என்ன கணக்கில் காட்டுறாங்க, எவ்வளோ இவங்க எடுத்துக்கிறாங்க, யாருக்கு தெரியும்? நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கிரீன்வேஸ் ரோடில் திருமண மண்டபத்துக்கு 5 லட்ச ரூபாய் ஒரு நாள் வாடகை. அது அரசாங்கத்துக்கு போனால் கூட பரவாயில்ல. போகலைங்க, போனால் நான் வாழ்த்துவேனே. போகலை. சேகர்பாபு எடுத்துன்னு போகிறாப்புல, பேட்டை ரவுடி சேகர்பாபு எடுத்துன்னு போகிறாப்புல. நான் பகிரங்க குற்றச்சாட்டாக வைக்கிறேன். இல்லை, எப்பவுமே பக்திமான தன்னை காட்டிக்கக்கூடிய என்னங்க பக்திமான்? அதான் சொல்கிறேனுங்க, இதுதான் பகிரங்கமாக நடந்துக்கிட்டு இருக்குன்ற நான் சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். கிரீன்வேஸ் ரோடில் இருக்குது கல்யாண மண்டபம், கபாலீஸ்வரர் கோவிலுடைய இதுலேருந்து கட்டியிருக்காங்க. 5 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு வாடகை. இந்த வாடகை மொத்தமாக கவர்மெண்ட்டுக்கு போகுதா? காமிக்க சொல்லுங்கள், ப்ரூஃப் காமிக்க சொல்லுங்கள். சரி, இது ஒரு பெரிய கிளைமு, நீங்கள் டவுட்டு. நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, நான் பொய் சொல்லலை. இதற்கான முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கிறேன். சரி, இப்போது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி திருடுற, வெக்கம் இல்லாமல் திருடுற, அங்கே போய் நிற்கிற கோவிலில் அவனுக்கெல்லாம் மனசாட்சியே இருக்காதா? உறுத்தாதா? எனக்கு புரியல, எனக்கு சத்தியமாக புரியாதனால தான் உங்களுக்கு கேட்குறேன். உறுத்தாதா? வேற எங்கேயாவது போய் நிற்கலாம்.
ஒரு கோவில் ஒரு நம்பிக்கை கொண்ட நீங்கள் உங்களுக்கு ஒரு மத நம்பிக்கை இருக்கலாம், அது சரிங்க. இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், சரி. முஸ்லீமாக இருக்கலாம், ஏதோ ஒரு மத நம்பிக்கை. ஆனால் நம்பிக்கை கொண்ட ஒரு இடத்துல இருந்து நீ கை வைக்கிறல்ல, சிவன் சொத்து கொலை நாசம்னு சொல்கிறாங்க. நீ கபாலி கோவிலே கை வைக்கிறியே, உருப்பிடுவியா? நீ உருப்பிடுறது மட்டும் இல்லாமல் உனக்கு இந்த அனுமதியை கொடுத்தவர்கள் உருப்பிடுவார்களா? இப்போ எடப்பாடி பழனிசாமி இன்னொரு விஷயம் சொல்றாரு, திமுகவினர் உங்க வீடு தேடி வருவாங்க, உஷாரா இருங்க அப்படிங்கிறாரு. உஷாரா இருங்கன்னா என்ன அர்த்தம் அது? திமுககாரன் வந்து திமுககாரன் எதிர, அதாவது திமுககாரன் பொதுவாக என்ன சொல்லப்படுதுன்னா, திமுககாரன் முன்னாடி ஒரு பெண் வந்தால் இடுப்பில் கை வைப்பான், ஒரு ஆண் வந்தால் பாக்கெட்டில் கை வைப்பான். இது திமுககாரனுக்கே இருக்கக்கூடிய பழக்கம். சரியா? கோவிலாக இருந்தால் உண்டியலில் கை வைப்பான். சரியா? இது திமுககாரனுக்கே இருக்கக்கூடிய பழக்கம். அந்த எண்ண ஓட்டத்தில் சொல்கிறாரு, உஷாரு, நீ மோரஞ்சாரம் உஷாரு, திமுககாரன் வரான் உஷாரு, நீ ஏதாவது நம்பரை கொடுத்துட்டேன்னா அதுவும் என்ன பண்ணுறாங்களா, கால் பண்ணுறாங்களாம். நீங்கள் 2021 யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சர்வே கேட்குறாங்க. ஆமாம், அந்த பெண்மணி நான் நீங்கள் யாருமா அப்படின்னா, நாங்கள் வந்து அரசியல் கற்றுக்குறோம், நாங்கள் பொலிட்டிக்கல் ஸ்டூடெண்ட். ஓகே, அப்படி வராங்க. பாலிடிக்ஸ் கற்றுக்கிற ஸ்டூடெண்ட்டு, உங்கள்கிட்ட இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறோம். நீங்கள் யார் நீங்கள் ஓட்டு போட்டீங்க அப்படின்னு அந்த மாதிரி தான். திமுகவுக்கு ஓட்டு போட்டீர்கள் என்றால் எண் 1 அமுத்தவும். நிஜமாக சொல்கிறேன். ஆமாம், திமுகவுக்கு ஓட்டு போட்டீர்கள் என்றால் எண் 1 அமுத்தவும். இருக்கிற வேலையில் நம்ம இதெல்லாம் பண்ணுவாங்க. வேறு கட்சிக்கு ஓட்டு போட்டீர்கள் என்றால் எண் 2 அமுத்தவும். சரி. நீங்கள் வீட்டிலேயே இல்லை என்றால் எண் 3 அமுத்தவும். வீட்டிலே இல்லாமல் எப்படிங்க இருக்க முடியும்? ஆமாங்க, வீட்டில் இல்லை, வெளில இருப்பீங்க, மொபைலில் தானே கால் பண்ணுறாங்க. வீட்டில் இல்லைன்னா எண் 3 அமுத்தவும். வீட்டில் இல்லைன்னு நீங்கள் 3 அமுத்திட்டீங்கன்னா அடுத்த 3வது நிமிஷம் உங்கள் வீட்டில் அவன் இருப்பான், எது கிடைக்கும் சுட்டின்னு போகலான்ட்டு அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஒன்று நிஜமாவே சொல்கிறீங்கன்னு பார்த்தா என்னங்க எப்படி பண்ணுறீங்க? இதுதாங்க திமுக, இதுதான்டா திமுக, இதுதான் திமுக அப்படின்றல, இதுதான் திமுக. சரி, ஓகே. திமுகவில் என்னதான் நீங்கள் திமுக வந்து ஜெயிக்கக்கூடாது, அதிமுக ஜெயிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ? ஆனால் நினைக்கிறேன் இல்லைங்க, நான் அதுக்கு தான் உழைக்கிறேன். சரி, ஓகே. ஆனால் திமுகவில் இன்னைக்கு ஒரு ஆட்சியில் இருந்தாலும் அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான கட்சின்னு சொல்லிட்டு அவங்க கட்சியினரே வந்து வெளில சொல்ல முடியல. ஏன்னா 2 அணியாக வந்து பிரிஞ்சிருக்கு. அதற்கு ஒரு உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, KN நேரு அவர்கள். அவர் ஏற்கனவே நிறைய விஷயங்களால் கொஞ்சம் அஜிடேட்டடாக ரொம்ப கோபமாக இருக்காரு, போயிட்டே இருக்காரு. ஒரு தொண்டர் வந்து ஒரு கோஷம் போட்டுட்டு இருக்காரு, இறங்கி அவர் அடிச்சிட்டாருங்க, லிட்டரலி அடிச்சிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். என்ன நடக்குது திமுகவில், குறிப்பாக KN நேரு சுற்றி என்ன நடக்குது? KN நேரு எதிராக இப்போவே ஒரு கோஷம்லாம் போட்டாங்க நிறைய முன்னாடி 2 நாள் முன்னாடி. அது வேறு நடந்துச்சு. அதாவது என்னென்னா, நீங்கள் மட்டும் பிழைக்கிறீங்களா, திமுககாரனுடைய அடிமட்ட தொண்டனாக இருக்கக்கூடிய திமுககாரனுடைய என்ன ஓட்டனா, நீங்கள் மட்டும் பிழைக்கிறீங்களா? அது இந்த ஆட்சியில் ரொம்ப இருக்கு, அதிகமாக இருக்குது. 10 வருஷம் நாங்கள் உழைச்சோமிட, நீங்கள் எல்லாரும் பிழைக்கிறீங்க, நாங்கள்லாம் என்ன ரோட்டில் நிற்கிறோம் இப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் KN நேரு தன்னை பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, அன்பில் மகேஷ் அந்த கும்பலை சேர்க்கவே மாட்டேன். இன்ஃபேக்ட் அவர் அன்பில் மகேஷ் வந்துட்டு இங்கே நிற்கவே கூடாது, அவனை வெளில எடுத்து எங்கேயாவது 1000 வச்சு அங்கே இங்கேன்னு அதுதான் நடக்க போகுதுன்னு சென்னையில் எங்கேயாவது போடுங்க, அவன் இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்னு தான் KN நேரு சொல்வதாக பேசப்படுகிறது. KN நேரு பொறுத்தவரைக்கும் அவருக்கு என்னங்க, நீ எதுக்கு ஜெயிக்கணும், நான் எதுக்கு உனக்கு உழைக்கணும், சரி அப்படின்னு நினைக்கிறேன், அப்படின்னு நினைக்கலாம். அதே மாதிரி KN நேரு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல, KN நேருடைய அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நபர், அவங்களும் நினைக்கலாம், நான் எதுக்கு உனக்கு ஜெயிக்க வைக்கணும், பாம்புள்ள அருண் நேரு MP ஆகிறதுக்கும் அவன் அடுத்து அமைச்சர் ஆகிறதுக்கும் நாங்கள் உழைக்கணுமா, நாங்கள் ஏன் உழைக்கணும்? இப்படி தான் யோசிக்கிறாங்க, இப்படி தான் யோசிப்பாங்க. இல்லை இதே மாதிரி அதிமுகலையும் பவர் சென்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எப்படி வந்து இது மாதிரி வந்து அதிமுகவிலையும் அதிகமாக வெளில வரது இல்லையே? அதிமுகவிலையும் இந்த பாலிடிக்ஸ். சரியா? பொதுவாக நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்பதற்காக ஒற்றுமை அதிகமாக, டிட்டர்மினேஷன் அதிகமாக இருக்கும். ஆளுங்கட்சியாக வந்ததுக்கு அப்புறம் தான் சலசலப்புகள் அதிகமாக இருக்கும். அதாவது அவர்களுக்கானதை நீங்கள் செய்யவில்லை, நான் ஏன் உழைக்கணும் அப்படின்றது ஒரு பங்கு பிரிச்சுக்கிற மாதிரியான விஷயம் அப்படின்ற கேள்வி இயல்பு தானே. சரி, நான் உழைச்சிருக்கேன். இப்போ 5 வருஷங்க, இந்த 5 வருஷம் அடி வாங்கியிருக்காங்க அதிமுககாரன். அவன் அடி வாங்கின அதிமுககாரனுக்கு நீ பதவி கொடுக்கலன்னா அடுத்து அதிமுக ஆட்சி வரும்பொழுது அவன் மதிப்பானா? 1 வருஷம் வெயிட் பண்ணுவான், 2 வருஷம் வெயிட் பண்ணுவான், 3வது வருஷம் நீ அவனுக்கான அந்த உரிய மதிப்பை நீ கொடுக்கலன்னா, மதிப்பு முக்கியமாக எதிர்பார்க்குறது மதிப்பு, பணம்ன்றது 2வது பட்சம், முக்கியமாக எதிர்பார்க்குறது மதிப்பு, அது நீ கொடுக்கலன்னு வைங்க, அவன் என்ன கேட்பான்? நான் எதிர்கட்சியாக இருக்கும்போது உழைச்சிருக்கேன், நான் அடி வாங்கியிருக்கேன், நான் பிரச்சனையை சந்திச்சிருக்கேன்,
சரியா? புதுசா வந்து உட்காந்தவன்லாம் சம்பாதிச்சுட்டு போவானா? 10 வருஷங்க. அந்த 5 வருஷம் கிடையாது. 10 வருஷம் இவனுங்க கஷ்டப்பட்டுருக்கானுங்க. யார் திமுககாரன் கஷ்டப்பட்டுருக்கான். 10 வருஷம் கஷ்டப்பட்ட திமுககாரனுக்கு மரியாதை கிடையாது. நேரு குடும்பத்திலேயும் ஒருத்தனை கொண்டு வந்து நான் உட்கார வைப்பேன்னா என்னங்க இது? நியாயமா இது? ஸோ அதுக்காக கே நேருவோட உழைப்பை யாரும் குறைத்து மதிப்பிடல. கே நேரு இதுதான் திருப்பி கடந்த வீடியோவில் நம்ம பேசணும்ல, ஆமா. அதே தான் திரும்பி வருது. கே நேருவோட உழைப்பை யாரும் குறைத்து மதிப்பிடல. ஆனால் கே நேருவுடைய மகன் தான் வந்து அடுத்த இடத்துல உட்காருவான்னா, அப்போ வேற எவனுக்கு எப்போதான்டா வாய்ப்பு கொடுப்பீங்க? வைத்தி மகேந்திரா கேட்பாரு, ஏன்டா நீங்க, அப்புறம் உன் புள்ள, அப்புறம் அவன் புள்ள, மாநாடு படத்துல நாங்கள் கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்கணுமாடா? போஸ்டர் ஒட்டுன்னு வந்துருக்கணுமாடா? அப்படின்னு என்னங்க ஜனநாயகம் இது? இல்ல ஆனா அதுக்காக இப்போ எலெக்ஷன் வேற வரப்போது, ஏற்கனவே எல்லாரோட கண்களும் உங்களோட உற்று நோக்கிட்டு இருக்கும்போது இப்படி வழி மீறி போய் அடிப்பாரா அப்படிங்கறதா வந்து அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இயல்பாக நடக்கக்கூடியது தாங்க. இதெல்லாம் திமுகவில் நீங்கள் இன்னும் நிறைய எதிர்பார்க்கலாம். போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய எதிர்பார்க்கலாம். இதில் வேற ம், ஓர் அணியில் நாம் வந்து தமிழ்நாடு அப்படின்னு வேற. நீங்கள் முதல்ல உங்கள் கட்சியை ஒரு அணியில் கொண்டு வா. இதில் அதிமுகவையே மீட்க முடியவில்லை. நாங்கள் அதிமுக மீட்படுறது இருக்கட்டும். ம். முதல்ல கவுன்சிலர் புருஷன்னு நீ சொல்கிறத கேட்கறது இல்லையே. ஆமா உள்ளாட்சி இதுல வந்து நீ சொல்கிறதே கேட்கறது இல்லையே. மதுரையிலே 140 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்க. எல்லாரையும் ராஜினாமா பண்ண சொல்லி தப்பிக்க வைக்கிற. இந்த அளவில் தான் நீ இருக்க. சரியா? உனக்கு வெக்கமானமே கிடையாது. உன் கட்சிக்காரனுக்கும் அது கிடையாது. அதனால் இது வந்து தேர்தல் நெருங்க 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 இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் விஸ்வரூபமாகும். இன்னும் நிறைய பிரச்சனை வரும். அஸ்திவாரம் ஆட்டம் கண்டிருக்கு. இது அஸ்திவாரமே இல்லைங்க. இது செல்லரிக்கப்பட்டுச்சு. எல்லாமே ஒரு பிம்பம். சரியா? கருணாநிதி செத்து போனார். கருணாநிதியோட மகனுக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம். நான் திருப்பி சொல்கிறேனே, அந்த அந்த ஒரு அப்பா பையன் சென்டிமெண்ட் இருக்கு இல்லையா மக்கள்கிட்டயே, அதனால் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தாங்க. சந்தி சிரிச்சிட்டு இருக்கு. இது எங்கேன்னு தேரும்? இது தேராது. சரி இப்போ உங்களை கேட்டா வந்து அதிமுக தான் ஜெயிக்கும் தான் சொல்லுவீங்க. ஆனா நான் என்ன கேட்கிறேன், அதிமுக ஜெயிக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். அதிமுக ஜெயிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஜெயிக்கும்னு சொல்லலை, ஜெயிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஏன் ஜெயிக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, அதிமுகவால் தான் திமுகவை வீழ்த்த முடியுன்றதுனால நான் சொல்கிறேன். அடுத்தது திமுக போக வேண்டும்னு நான் சொல்கிறேன். திமுக போக வேண்டும்னா இந்த ஆட்சியிலிருந்து அவளுக்கு இறங்க வேண்டும்னு நான் சொல்கிறேன். சரி ஓகே, ஒரு வலுவான எதிர்க்கட்சியா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஒரு அதாவது இதுக்கு முன்னாடி திமுக நம்ம எப்பவுமே 23 சீட்ல வந்து நின்னாங்கல்ல அந்த மாதிரி ஒரு திமுக வாய்ப்பு. எப்பவுமே வலுவான எதிர்க்கட்சி தாங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. சரியா? ஆனால் அவர்கள் எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்தது பல முறை எதனால அப்படின்னா, இந்த மாதிரியான செயல்களால தான். அதே நோக்கித்தான் இப்பவும் செல்கிறார்கள்னு நான் சொல்கிறேன். சரி ஓகே. ஸோ தொடர்ந்து ஏடிஎம்கேவோட இபிஎஸ் அவர்கள் அவரோட சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டதுனால நிஜமாவே அதிமுகவினர் வந்து உற்சாகமா இருக்காங்க, ஒரு கான்ஃபிடன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க. சரி ஓகே, தொடர்ந்து என்னென்ன விஷயங்கள் திமுகவில் நீங்கள் அஸ்திவாரமே இல்லைங்கிறீங்க, எங்கெங்க பல நட்டுகள்லாம் கழுகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி உங்களோட பதில். நன்றி.